பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். விடிஞ்சா கிறிஸ்துமஸ் இல்ல, கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் வந்து விட்டோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பண்டிகை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்கிறீங்களா? கேக் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் சரிதான். நீங்களே விருந்து வச்சு நீங்களே சாப்பிட்டு சந்தோஷப்படுறது மாத்திரம் அல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஏழை பிள்ளைகள், விதவை திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, ரொம்ப வசதியா சாப்பிட வழி இல்லாம அவங்கள உங்க விருந்துக்கு நாளைக்கு கிறிஸ்துமஸுக்கு கூப்பிட்டு நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்லயும் பிரியாணி பண்ணிடுறாங்க. கிறிஸ்துமஸ்ன்னா சில இடங்கள வான்கோழி பிரியாணி வேற. சரி, செய்யுங்க, நல்லதா இருக்கணும், அதுல தப்பு இல்லை. அதே சமயத்துல ஒரு ஏழையை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணுங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு நாள் உங்களோட ஈக்குவலா உட்கார வச்சு பிரியாணி எல்லாம் கொடுத்து, கிறிஸ்துமஸ் கேக் எல்லாம் கொடுத்து, ஒரு புது ட்ரெஸ் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு காஸ்பல் கொடுத்து, இயேசு உங்களையும் நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. பரலோகமே அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்டிகை கொண்டாடுங்க. உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படுத்தி கொள்ளாதுங்க. சரியா? சரி, இந்த நாள்ல நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? நான் பாருங்க, கிறிஸ்துமஸ் நாளுக்கு வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஏழை மக்களை வருவிச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து. காலையில ஆயிரக்கணக்கான பேர் வரும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஒரு வருஷம் 2 வருஷம் பல வருஷமா அதுதான் என்னுடைய பழக்கம். அதனால கிறிஸ்துமஸ் நாட்கள்ல வேற எங்க நான் போக மாட்டேன். அந்த ஏழை மக்களோட கூட சந்தோஷப்படுவது, அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது எனக்கு சந்தோஷம். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியமாய் கருதுகிறேன். எல்லாருக்குமே இந்த பாக்கியம் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாத்தீங்களா? யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னன்னு தெரியுமா? அது வெளிச்சத்தின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். உண்மையான வெளிச்சத்தின் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். ஏன் தெரியுமா? மனிதர்கள் வெளிச்சம் ஏற்றுவது அல்ல, கடவுளே வெளிச்சமாக வந்தார். இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார், வெளிச்சமாக வந்தார். அதனால இயேசு ஊழிய செய்த நாட்கள மக்களே குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கடவுள் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவதரித்தார். இயேசுவே சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கல, கடவுளே தன்னை வெளிச்சமாக தன்னை வெளிப்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கினவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல பாவ இருள் இருக்கிறது, சாப இருள் இருக்கிறது, பிசாசின் இருள் இருக்கிறது, கவலை பயம் என்கிற இருள் மனிதனை சூழ்ந்திருக்கிறது. இந்த இருளெல்லாம் போக்கி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதான் தேவன் மனிதனாக உலகத்தில் இயேசுவின் பெயரிலே வந்தார். அவர் வெளிச்சமாக வந்தார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. அவரால் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில பாவம் சாபம் சூழ்ந்து வந்து அந்த இருளான வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க, இருள் தானாக விலகிவிடும். சிலர், நான் இருள வாழ்ந்துட்டேன், இனிமைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். ஒரு பக்கம் குடிப்பழக்கம், இன்னொரு பக்கம் சூதாடுவது. பணத்தை வச்சு சூதாட ஆரம்பிச்சா நாள் கணக்கா நாள் போறதே தெரியாதா, நேரம் போறதில்ல, நாள் போறதே தெரியாது. 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து சீட்டு விளையாடுவது, சூதாடுவது. இப்ப எல்லாம் ஆன்லைன் சூதாட்டம். நிறைய பேர் மணிக்கணக்கா சூதாடி அதுல அடிமைப்பட்டு பணத்தை இழந்து வெளியே சொல்ல முடியாம இருளுக்குள்ள தவித்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர்.
அதே மாதிரிதான் அந்த நாள்ல ஒரு பக்கம் மதுபானம், ஒரு பக்கம் சூதாட்டம், அதனால பண இழப்புகள், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இப்போ தப்புன்னு தெரியுது, வறுமை வந்து விட்டது, வீட்டுக்குள்ள பணம் கஷ்டம் வந்து விட்டது, இனி வாழ முடியாதுன்ற ஒரு இருளான சூழ்நிலை வந்து விட்டது. இதை விட்டு வெளியே வரவும் முடியல, நிம்மதியாவும் இருக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல் அகப்பட்டு கொண்ட நிலைமையில நான் செத்து போயிடுறேன், என்னால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மனைவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் செத்து போனா நீங்க நிம்மதியா இருக்கலாம், என்னால இந்த பாவத்தை விடவும் முடியல, உங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியல, அவ்வளவுதான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறவருடைய மனைவி சொன்னாங்க, இல்ல ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, உங்களை கூட்டிட்டு போறேன், ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணுங்க. இல்ல இனிமேலாம் என்ன யாரும் மாத்த முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போனது, இனிமே அதுல இருந்து என்னால் வெளியே வர கொடுக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஏன்னா அது என்னை பைத்தியம் பிடித்தவன் ஆக்கி விட்டது, அது இல்லாம இருக்க முடியாது, அது இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போனது என்ன, இல்ல ஆண்டவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படைத்து அழைச்சிட்டு போனாங்க. ஒரே ஒரு முறை வருவேன், அவ்வளவுதான் சொல்லி சரி அவனு போன அந்த ஊழியக்காரர் அன்பாய் பேசினார். அவர் சொன்னார், ஐயா என்னெல்லாம் யாரும் மாத்த முடியாது, நான் இத்தனை வருஷமா இந்த பழக்கம், இந்த சூதாடுறது, குடிக்கிறது, நண்பர்களோட இதெல்லாம் பழகிட்டேன், அதை நிறுத்தவும் முடியாது, உங்க இயேசுவால என்னை மாத்த முடியாது. அவர் சிரித்து கொண்டு சொன்னார், இயேசுவால மாற்ற முடியாத ஆளே கிடையாது, எவ்வளவு பெரிய பாவ இருளையும் மாற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க இயேசுவால முடியும். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, என் கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் தான், இயேசுவேன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு மட்டும் இடம் கொடுங்கன்னு சொன்னா, ரொம்ப நேரம் பேசின பிறகு சரி உங்க இயேசு என்ன செய்யறாரு பார்க்கலான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால அவர் சொன்ன மாதிரி கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்துல வாரும், என் பாவத்தை மன்னியும், இருளான் என் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றின ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினார் பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, இயேசுவாகிய வெளிச்சம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்தது, அவருடைய இருள் விலக ஆரம்பித்தது, அந்த பாவ இருள், சாப இருள் அப்படியே விலகினது, உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் முதலாய் வந்தது. அதன் பிறகு குடிக்கணுன்ற எண்ணமும் வரல, சூதாடணுன்ற சிந்தையும் வரல, வாழ்க்கையே மாறிவிட்டது. அவருக்கு ஆச்சரியம், நான் எப்படி மாறினேன், வெளிச்சம் வந்துட்டா இருள் போய்த்தான் ஆகணும், வெளிச்சமா இருக்கிற இயேசுடைய வாழ்க்கையில வந்துட்டா பாவம், சாபம், வியாதி, பிசாசு, பயம் என்கிற இருள் தானாக விலகும். அதுக்கு தான் அவர் வெளிச்சமாய் வந்தார். உங்களுக்கு அந்த வெளிச்சம் தேவை, உங்களுக்கு அந்த ஒளி தேவை. இயேசுவே நீர் ஒளியாக வந்த தேவன், எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்ய வல்லமை உமக்கு உண்டு, என் வாழ்க்கையில வாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிற நீர் எனக்கு வேண்டும், என் இருள், பாவ இருள் விலகணும், சாப இருள் விலகணும், பயமாகிய இருள் விலகணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மரண பயம் என்கிற இருள் விலகணும், பிசாசாகிய இருள் விலகணும், என் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றணும். இயேசுவே என் உள்ளத்திலே வெளிச்சமாய் வாரும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.